போன வீடியோவில் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் மூலமாக எப்படி மைண்டை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் நினைத்தது அனைத்தையும் அடையலான்னு பார்த்தோம். அதில் மைண்டை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான பயிற்சியை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஆல்ஃபா ஸ்டேட்டுங்கிறது மைண்டுடைய ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட். அதாவது ஆல்ஃபா ஸ்டேட்டில் நம்ம பிரெயினுடைய வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டோம். கிட்டத்தட்ட தூக்கம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் இருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டேட் தான் ஆல்ஃபா ஸ்டேட். இன்னைக்கு உங்களுக்கு நினச்ச சமயத்தில் கண்கள் திறந்திருக்கும் போதே ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே எப்படி போகலான்னு கற்றுத்தர போகிறேன். இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப எளிதானது, அதே சமயம் பவர்ஃபுல்லானது. இந்த டெக்னிக் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதோட நம்ம மனபலத்தையும் தன்னம்பிக்கையும் கூட்டும். ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போய் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதன் மூலமாக அசாதாரண விஷயங்களை கூட சாதிக்க முடியும்னு சில்வா சொல்லியிருக்காரு. அதே சமயம் இந்த டெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்குடைய ஸ்பெஷாலிட்டியை இந்த டெக்னிக்கை எங்கே வேணும்னாலும் எந்த நேரத்துலையும் பண்ணலாம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் அவங்களுடைய ஞாபக சக்தி கூடும், படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும், நல்ல மார்க் வாங்க உதவும். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம ஒரு படபடப்போடு இருப்போம், மைண்ட் ரிலாக்ஸாகவே இருக்காது. அதனால் தெரிஞ்ச கேள்விக்கு கூட பதில் சொல்கிறது கஷ்டமாக போயிடும். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்னிக்கையும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிய வைக்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய லைப்ரரியை நினச்சிக்கோங்க. அங்கே 10,000க்கு மேலே புத்தகங்கள் இருக்குது. அந்த 10,000கணக்கான புத்தகங்களில் உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு புத்தகம் தான். இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த புத்தகத்தை கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியும். அந்த புத்தகத்தை லொக்கேட் பண்ணுறதோட அந்த புத்தகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை திருத்தி எழுதுகிற சக்தியும் உங்களுக்கு வரும். அந்த லைப்ரரி தான் உங்கள் மைண்டை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதன் மூலமாக உங்களுக்கு தேவையான சொல்யூஷனை இன்ஸ்டண்ட்டாக அக்சஸ் பண்ணலாம். ஜோ சில்வா இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டெக்னிக்குடைய பேர் 3 ஃபிங்கர் டெக்னிக். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி நம்ம கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3ஐயும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. 3 விரல்களையும் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இந்த டெக்னிக் நம்ம இந்தியர்களுக்கு புதுசு இல்லைங்க. ஆண்டாண்டு காலமாக நம்ம நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர குபேர முத்ரா தான் அது. இந்த முத்ராவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம மைண்டில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து தன்னம்பிக்கையை கூட்டி செல்வத்தை ஈர்க்க உதவும்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் படிக்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அனைத்து செல்வங்களையும் ஈர்த்திடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.